உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது ஆதி திருச்சபையின் காலங்களாம் முடிந்த பிறகு தேவாலயங்கள் எப்படி இருக்கணும், திருச்சபைகள் எப்படி கட்டிட அமைப்பு பெறணும்னு 18ஆம் நூற்றாண்டுலதான் வடிவமைக்கிறாங்க. இந்த முழுவதுமாய் வடிவமைத்தவர் கிறிஸ்டோபர் ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் என்ன செய்யறாருன்னா, செயின்ட் பால்ஸ் சர்ச் லண்டன்ல இவர் தான் கட்டுறாரு. அப்ப லண்டன் மாநகரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்தீட்ரல் செயின்ட் பால் சர்ச், அதை வடிவமைத்து கட்டுறார். இதை கட்டுறதுக்கு இவருக்கு 35 வருடங்கள் தேவைப்பட்டுச்சா. அவ்வளோ ஒரு சிறப்பாய் கலை நுணுக்கத்தோடு இந்த தேவாலயத்தை கட்டுறார். அப்போ 35 வருஷமா ஒரே இடத்துல நின்று ஒரே ஆலயத்தை கட்டி அவர் நேரத்தை வீணாக்கல. இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் போதே ஆலயங்கள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் பார்த்து இந்த 35 வருஷத்துல 35 ஆலயங்களை கட்டுறார். பாருங்க, அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு கோயிலை கட்டிக்கிறார். ஆலயங்கள் இல்லாத இடங்களிலே ஆலயம் கட்டப்பட வேண்டும். இதைதான் நமக்கு ஆதி காலத்திலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கற்பித்தல். அப்போ ஆதி திருச்சபையின் காலங்களில் வீடுகளில் இருந்தார்கள். மக்கள் பெருக்கம் அடைய மக்கள் கூட்டம் சேர சேர மக்கள் சபையில அங்கத்தினர உறுப்பினரை வர வர இடம் பற்றல. ஆலயம் பொதுவான இடத்திலே கட்டப்படுகிறது. அப்போ ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறோம் மக்கள் கூட சேர்றாங்க. அப்போ ஆலயங்கள் இல்லாத இடங்களிலே நம் ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டு அதே நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆலயத்தை கிறிஸ்டோபர் ரைன் கட்டினாரு. ஆனால் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 1783ஆம் ஆண்டு அவர் மரிச்சிட்டார். இவர் மரித்த பிறகு பாத்தீங்கன்னா இவரை அவர் கட்டின அந்த செயின்ட் பால்ஸ் சர்ச்சில் என்ன பண்ண லண்டன்ல அவர் அடக்கம் செய்யறாங்க. அப்போ அவர் அடக்கத்துல அந்த கல்லறை மேல ஒரு வாசகம் பொறிக்கப்படும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் கல்லறையில சிலுவை எல்லாம் இருக்கும், இல்லது வசனங்கள் பொறிச்சிருப்போம். ஆனால் அவர் கல்லறை மேல ஒரு வாசகம் இருக்கு. என்னன்னாக்கா, நினைவு சின்னத்தை தேடுகிறாயா, நீ உன்னை பார் அப்படின்னு ஒரு வாசகம். அப்போ உன்னை எல்லாரும் நினைவு சின்னத்தை தேடுறாங்க, நீயே நினைவு சின்னமாக மாற வேண்டும், நீ அடையாளமாக மாற வேண்டும். அப்ப இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழறாய், நீ யாருக்காக வாழுகிறாய்? எப்போதுமே உன்னுடைய அடையாளம் இந்த உலகத்தில் இருக்கணும். அதற்காக நீ உழைக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் என்பது அல்ல. நீ அடையாளமாக்கப்பட வேண்டும். நினைவு சின்னமாக நீ மாற்றப்பட வேண்டும். இது கிறிஸ்டோபர் ரைன் சொல்லி கொடுத்திருக்கிற ஒன்று. ஆண்டவர் இயேசு நமக்கு அடையாளமாக இருக்கின்றார். நமக்கு ஒரு நினைவு சின்னமாக சிலுவை நமக்கு அருளி செய்திருக்கிறார். சிலுவை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மீட்பின் கருவியாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இயேசுவுக்கு அடையாளமாக மாற்றம் பெற வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு எங்களுடைய கரங்களை நீர் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.